கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான ஒரு உயிருள்ள ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை ஏசாயா 54:10. என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். இந்த உலகத்தில் யார் உங்களை விட்டு விலகினாலும், யார் உங்களை உதறி தள்ளிவிட்டு போனாலும் ஏசப்பா சொல்கிறாரு, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அப்படின்னா நான் உன்னை தகுதிப்படுத்தி வச்சுருக்கிறேன், என் பிள்ளையை தகுதிப்படுத்தி வச்சுருக்கிறேன், உன்னை மேன்மையை தகுதி வச்சுருக்கேன், என் கிருபை உனக்கு போதுங்கிறார். என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாதுங்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். படிக்கும்போது ஒரு சில நண்பர்களை நீங்கள் பழகிருக்கலாம், அவங்க இப்போ இல்லை. நீங்கள் 10th வரைக்கும் படிச்சிருக்கலாம், ஒரு சில நண்பர்கள் இருந்திருக்கலாம், அவங்க இப்போ இருந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் காலேஜுக்கு போய் 3 வருஷம் 4 வருஷம் படிக்கும்போது ஒரு நண்பர் இருந்திருக்கலாம், அவங்க இப்போ இருக்க மாட்டாங்க. நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் ஒரு சில நண்பர்கள் இருந்தவர்கள் இப்போ இருக்க மாட்டாங்க. எல்லாம் வந்த வண்ணமாக போயிடுவாங்க, கடைசி வரைக்கும் யாரும் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்பா சொல்கிறாரு, இந்த உலகத்துக்கு முடிவு வரைந்தும் சகல நாட்களில் உன் கூட இருப்பேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. யார் உங்களை விட்டு விலகினாலும் அப்பா சொல்கிறாரு, என் கிருபை, என் அன்பு, என் சமாதானம், என் இரக்கம், என் தயவு, என் பாவ மன்னிப்பு, உன்னை மேன்மையாக்கிற ஒரு கிருபை உன் மேலே வச்சிருக்கிறேன் மகனே மகளே, கலங்காது என்று அவர் சொல்கிறார். அதனால் இன்னைக்கு அவருக்கு என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும், உன் பலவீனத்தில் அவர் பலனோ பூரணமாய் விளங்கும். அவர் கிருபை உங்களுக்கு போதும், அவர் கிருபை உங்களுக்கு போதும். யார் உங்களை விட்டு போனாலும் கவலைப்படாதீங்க, ஏசாப்பாவுடைய கிருபை உங்களுக்கு இருக்குது. அவர் உங்களை ஏந்துவார், உங்களை தாங்குவார், உங்களை தப்புவிப்பார், உங்களை கனப்படுத்துவார். பெரிய காரியம் உங்களுக்கு நடக்கப் போகிறது. தைரியமாக இருங்க, அவர் கிருபை உங்களுக்கு இருக்குது. உற்சாகமாக இருங்க. உங்களுக்கு ஆட்சிப்பிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உன்னதரைமை துதிக்கிறேன், உயர்ந்தவரைமை துதிக்கிறேன், அற்புதரைமை துதிக்கிறேன், அதிசயரைமை துதிக்கிறேன். அப்பா, இந்த வேலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளை மேலே தேவைகளை சந்திங்க தகப்பனே. என் கிருபை உனக்கு போதும் சொல்கிறீங்க. உங்கள் கிருபையால் மூடிக்கொள்ளுங்க, வல்லமையால் மூடிக்கொள்ளுங்க, பலத்தால் மூடிக்கொள்ளுங்க, இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.